இப்போ நீ எனக்கு ஊட்டி விடு. ஊட்டி விடு. இது நல்லா இருக்கு. தட்டுங்க. அம்மா உங்களுக்காக பால்கோவா செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். ஐயோ இதுக்கு தட்டா தட்டுங்க. இத கூட உன் கையால நீயே ஊட்டி விடு. ஊட்டி விடு. நானா? ஆமா நீதான். ஊட்டி விடு. ஏய் பர்த்டே பேபி ஆசைப்படுதுல, ஊட்டி விடு மச்சான். இதோ கிளாப்புங்க கிளாப்புங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி ஓகே, எல்லாரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? சிது உன் போன் எடு. ஏங்க? எடு. நான் ஒன்னு எடுக்கிறேன். இப்படி வா வா. ஸ்மைல். தென்றல், many more happy returns of the day. வாங்கிக்கோ. என்னங்க ஏன் வண்டியில உட்கார வர்றீங்க? உங்க வண்டி எடுங்க. கோயிலுக்கு தானே போறோம். 2 வண்டி எதுக்கு? ஒரே வண்டியிலேயே போலாம். சரி உட்காருங்க. ஏங்க என்னங்க உட்கார சொன்னா வண்டி மேல ஏறிட்டு இருக்கீங்க? பின்ன 2 பக்கமும் கால் போட்டு உட்கார்ந்தா தானே கம்ஃபர்டபிளா இருக்கும். என்னது 2 பக்கமும் கால் போட்டு உட்கார போறீங்களா? அது இல்லங்க, ஒன் சைடா உட்காருங்க, அதான் கம்ஃபர்டபிளா இருக்கும். என்ன சித்து நீ உல்டாவா சொல்ற? பொதுவா பைக்ல டபுள் சைடு உட்கார்ந்தா கம்ஃபர்டபிளா இருக்கும், ஒன் சைடு உட்கார்ந்தா அன்கம்ஃபர்டபிளா இருக்கும். இது கூட தெரியல உனக்கு. நீ எல்லாம் எப்படிதான் பைக் ஓட்ட கத்துக்கிட்டியோ? ஏங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. நான் நல்லா வசதியா தான் உட்காருவேன். போலாமா? போலாம். போலாம். டேய், எதுக்குடா சித்து தென்றல ஒன் சைடா பைக்ல உட்கார சொல்லி கம்பல் பண்றான்? ட்ரீட் மர மண்ட பைத்தியமே. வேற எதுக்கு? தென்றல் 2 பக்கமும் காலை போட்டு உட்கார்ந்தா ரோட்ல இந்த ஸ்பீட் பிரேக்கர், மேடு, பள்ளம் இதெல்லாம் வரும்ல. அப்படி வரும்போது 2 பேரோட பாடியும் டச் ஆயிருமா. அதனாலதான் சார் டீசென்ட்டா தென்றல ஒன் சைடா காலை போட்டு உட்காருங்கன்னு சொல்றாரு.
உன்னாலதான்டா அவ கெட்டு போறான். ஆனா கூட என்கிட்ட வந்துருவிய. அவன் லவரோட பைக்ல போகும்போது எப்படியெல்லாம் உரசிட்டு போலான்னு யோசிப்பா. ஆனா இவன் ஒருத்தன் தான் எப்படியெல்லாம் உரசாம போலான்னு மட்டும் யோசிக்கிறான். ஏன்டா இப்படி இருக்க? இவெல்லாம் பேசாம சாமியாரா போயிடலாம். கொண்டுறணும் உன்னலாம். ஏன் இவ்வளவு ஸ்லோவா ஓட்டுற? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போ. சரிங்க. இதான் உன்னோட ஸ்பீடா? அட இருங்க போறேன். இதுக்கு தாங்க ஒன் சைடா உட்காருங்கன்னு சொன்னேன். சாரி. பரவாயில்ல. என்னதானா அடிச்சு தூக்கலான்னு பார்த்தா கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. பரவாயில்லடா, கோயிலுக்குள்ள தானே போயிருக்காங்க. திரும்ப வெளியே வந்துதானே ஆகணும். வெயிட் பண்ணுவோம். அந்த தென்றல் சாமியை கும்பிட்டுட்டு சந்தோஷமா மேல போட்டோம். சரி. வாங்க வாங்க. ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தமும் பிரமாதமா இருக்கு. பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. பிறந்த நாள் வாழ்த்துக்கள்மா. Thank you so much. காலையில நட திறந்ததுமே தம்பி என்ன நேர்ல பார்த்து உன் பிறந்த நாளைக்கு ஸ்பெஷல் அர்ச்சனைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போனாரு. அர்ச்சனை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க. உங்க பேர் நட்சத்திரம் எல்லாம் சொல்லுமா. பேரு தென்றல், விருச்சிக ராசி, கேட்ட தென்றல் நாமதேயசே விருச்சிக ராசியாம் ஒரு ஜாதஸ்ய. நிமிஷம். இவர் பேருக்கும் அர்ச்சனை பண்ணிடுங்க. சொல்லு. ஏங்க எனக்கு எதுக்குங்க அர்ச்சனை? பர்த்டே பேபி நீங்க தானே, உங்களுக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணா போதும். பரவாயில்ல, உனக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணலாம். வா. வேணாம், இவர் பேருக்கும் சேர்த்து அர்ச்சனை பண்ணு. பேஷா பண்ணிடலாம். தம்பி பேர் நட்சத்திரம் சொல்லுமா. பேரு சித்து. சித்து, உன்னோட ராசி நட்சத்திரம் எல்லாம் சொல்லிடு. ஏமா உனக்கு தெரியாதம்மா? இல்ல சாமி, எனக்கு தெரியாதே. என்னம்மா இது? உன்னோட ராசி நட்சத்திரம்னா தம்பி தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவரோட ராசி நட்சத்திரத்தை நீ தெரிஞ்சு வச்சுக்காம இருக்கியம்மா. தம்பி உங்க ராசி நட்சத்திரத்தை சொல்லுங்க. மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம். உங்க ரெண்டு பேரோட ராசி நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு. இப்படிப்பட்ட பொருத்தம் லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அமையும். உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வரும். ஆனா அதை மறந்துட்டு உடனே ஒண்ணு சேர்ந்துருவேன். கரெக்டா? உங்க ரெண்டு பேரையும் எந்த சக்தியாலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ராசி நட்சத்திரம். அர்ச்சனை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிருங்க. சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம்.
ஆமா, என்னோட ராசி நட்சத்திரம்லாம் உனக்கு எப்படி தெரியும் சித்து? ஏங்க இதெல்லாம் பெரிய விஷயமாங்க. உங்க மேரேஜ் பத்திரிக்கையில பார்த்தேன். ஐயோ. ஏங்க சாரிங்க, தெரியாம மேரேஜை ஞாபகப்படுத்திட்டேன். இட்ஸ் ஓகே சித்து. कर्पूर निराञ्जनं समर्पयामि सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रियायुक्षेवेन्द्रिये प्रतिष्ठति क्षेममर्गो दीर्घायुष्मान् भव. உன் கையால உன் சம்சாரத்தோட நெத்தியில குங்குமத்தை வச்சு விடுப்பா. சாமி, என்னப்பா பாக்குற? சம்சாரத்தோட நெத்தியில ஆம்படையா தான் குங்குமத்தை வைக்கணும். அது நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே கம்பெனில ஒர்க் பண்றோம், அவ்வளவுதான். அப்படியா? சாரிப்பா. நீ இந்த பொண்ணு மேல காட்டுற அக்கறைய பார்த்து நான் உங்க 2 பேரையும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, உங்க 2 பேரோட ராசி நட்சத்திரத்தை பார்த்தா நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருப்பீங்கன்னு யோசிக்க வச்சிருத்துப்பா. 2 பேரும் என்ன தப்பா நினைக்காதீங்க. பரவாயில்ல சாமி, தெரியாம தானே சொன்னீங்க. கோவிச்சுக்காதீங்க. உங்க 2 பேரோட ராசி நட்சத்திரத்தை யோசிச்சு பார்க்கும்போது நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டா உங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு தோணுது. என் மனசுல தோன்றத சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன் கையால குங்குமம் வச்சு விட்டாலும் சரி, இல்ல அந்த பொண்ணா எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, அது உங்க விருப்பம். ஏங்க சாரிங்க, அவர் ஏதோ புரியாம உளறிட்டு போறாரு. சாரி. அதான் நீயே உளறிட்டு போறாருன்னு சொல்றல, அதுக்கப்புறம் என்ன, விடு. பிரகாரத்தை சுத்தி வந்துடலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி என் பையன் உங்க குடும்பத்துக்கு மருமகனா வந்தா அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் தானே? என்ன என்ன என்ன? அப்போ உங்க மேல இருந்த அபிப்பிராயம் எனக்கு வேற, இப்ப இருக்கிற அபிப்பிராயம் வேற. இப்ப உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்க பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிப்பேன்? அப்படி என்ன அவசியம் வந்துருச்சு? கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு என் மேல உள்ள கோவத்திலையும் உங்க தனிப்பட்ட ஈகோனாலையும் என் பையனை வெறுத்துறாதீங்க. என் பையன் தான் உங்க பொண்ணுக்கு 100% பொருத்தமான மாப்பிள்ளை. முறையா நானே உங்க வீட்டுக்கு வந்து பேசணும்னு நினைச்சேன். நீங்க இவ்ளோ தூரம் பேசுனதுனால கேக்குறேன், என் பையனை உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? சொல்லுங்கம்மா, கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? நிறுத்துங்க. விட்டா ஒரேடியா பேசிட்டே போறீங்க. என் பொண்ணோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு நான் இருக்கேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, என் பொண்ணு தென்றலுக்கு ஆகாஷ் மாப்பிள்ள மட்டும்தான் பொருத்தமான மாப்பிள்ள. அவர் இடத்துல நான் வேற யாரையும் யோசிக்க கூட மாட்டேன். தேவையில்லாம கனவு காட்டுறதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாருங்க, போங்க. முடிவா சொல்றேன்,
இன்னொரு தடவை என் பொண்ணை நீங்க உங்க பையனுக்கு கட்டி வைக்கலாங்கிற நினைப்போட என் பொண்ணு கூட பழகினீங்கன்னு வைங்க, மரியாதை கட்டுறோம் சொல்லிட்டேன். அத சொல்லிட்டு போகிறதுக்காக தான் இப்ப வந்தேன். சித்து, உண்மையிலேயே இன்னைக்குதான் என் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? நிஜமான விஷயம் என்னன்னா, நான் வெளியே எல்லாரும் முன்னாடியும் போல்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள பாஸ்ட பத்தி யோசிச்சு வலியோட தான் இருக்கேன். அது என்னமோ இன்னைக்குதான் என் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. காலையில வீட்ல அப்பாவும் என்கிட்ட ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் பேசினாரு. அதுக்கப்புறமா ஆபீஸ்க்கு வந்தா நீ சர்ப்ரைஸா என்னோட பர்த்டேவை வேற மாதிரி சந்தோஷப்படுத்திட்ட. இப்போ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து எனக்காக ஸ்பெஷல் அர்ச்சனை வேற பண்ணிருக்க. இதெல்லாம் பார்த்து என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கிடைச்ச இந்த நிம்மதியே என் வாழ்நாள் பூரா கிடைச்சா அதுவே போதும்னு தோணுது. அது மட்டும் இல்ல, எப்படியாச்சும் என் மேரேஜ் விஷயம் மட்டும் என் மனசுல இருந்து மொத்தமா அழிஞ்சு போயிடணும். கவலைப்படாதீங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற சந்தோஷமான சம்பவத்தை விட கசப்பான சம்பவம் சீக்கிரமே நம்ம மைண்ட்ல இருந்து காணாம போயிடும். உன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்தா எந்த கசப்பான சம்பவமும் என்னை விட்டு சீக்கிரமாவே போயிடும். சரி, போலாமா? என்னாச்சுங்க? என்னன்னாச்சு? ஐயோ, தூசு விழுந்துருச்சு போல இருக்கு. தூசியா? கொஞ்சம் இங்க பாருங்க. சித்து, கண்ணு ரொம்ப உறுத்துது, கொஞ்சம் ஊத்தி விட. சீக்கிரம். சரிங்க. லைட்டா கண்ணை திறங்க. இப்போ பரவாயில்லைங்க? சரியாயிடுச்சு. சித்து, ஏதாவது டிஃபரெண்டா சாப்பிடணும் போல இருக்கு. பக்கத்துல புதுசா டிரைவிங் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க வேணா போலாமா? ஆஹா, அங்கெல்லாம் வேண்டாம், விடு. அங்க எப்பவுமே யூசுவலா சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு 90s கிட்ஸ் சாப்பிடுற மாதிரி ஏதாவது வாங்கி தரியா? என்னது 90s கிட்ஸா? ஏங்க அதெல்லாம் இங்க எப்படிங்க கிடைக்கும்? என்ன கேட்டா, எனக்கு இப்ப 90s கிட்ஸ் சாப்பிடுவாங்கல்ல, அதான் சாப்பிடணும் போல இருக்கு. நீயே தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடு. இன்னைக்கு நான் பர்த்டே பேபி, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நான் ஆசைப்படுறத நீ வாங்கி கொடுத்தே ஆகணும். சரிங்க, நீங்க ஒன்னும் worry பண்ணாதீங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா லெஃப்ட்ல ஒரு கடை வரும், அங்க ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே. ஏங்க இது ஓகேவா? எஸ். வண்டியறா. அச்சு தூக்குடா. ஏங்க சக்சஸ். வண்டியா
ஹலோ. டேய் மச்சான், எங்கடா இருக்கீங்க? ஷோக்கு வேற டைம் ஆச்சுடா. தம்பி, நான் உன் ஃப்ரெண்டு இல்ல, அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். என்னது இன்ஸ்பெக்டரா? சார், உங்ககிட்ட எப்படி சார் என் ஃப்ரெண்டோட போனு? ஆமா, எங்க அவன்? தம்பி, உன் ஃப்ரெண்டுக்கும் அவன் கூட வந்த பொண்ணுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அவங்க 2 பேரும் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. இப்ப அவங்கள எம்எம் ஹாஸ்பிட்டல்ல தான் வச்சிருக்கோம். ஹலோ. அம்மா, நம்ம சித்துவுக்கும் தென்றலுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்களா? நான் வச்சிடுறேன். யாருடி போன்ல? யாருக்கு ஆக்சிடென்ட்? பண்ணதாண்டி கேக்குறேன், யாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு? அம்மா, தென்றல் அக்காவுக்கும் சித்துவுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அம்மா. என்னடி சொல்ற? நம்ம தென்றலுக்கா? ஆமாம்மா, இப்பதான் கால் பண்ணி சொன்னாங்க. யாருடி சொன்னாங்க? யாரு நம்ம தென்றலுக்கு ஆக்சிடென்ட் சொன்னாங்க? ஐயோ, தென்றலுக்கு என்னாச்சு தெரியலையே. என்னங்க? தென்றலுக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது. ஒன்னும் ஆயிருக்காது. ஐயோ, என் பையனுக்கு என்னடா ஆச்சு? போகும்போது நல்லா தானடா போனா. ஐயோ, கோயிலுக்கு நாம மட்டும் தனியா போறதுக்கு பதிலா சாரதாக்காவையும் கூட்டிட்டு போலாமே. அவங்களுக்கு போன் பண்ணி வராங்களான்னு கேட்டு பார்க்கலாமா?
அக்கா, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? வாங்கக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வரலாம். மாதவி, அக்கா என்னாச்சுக்கா? ஏன் அழறீங்க? மாதவி, என் பையன் சித்துவும் தென்றலும் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மாதவி. என்னது? ஆக்சிடென்ட்டா? என்னக்கா சொல்றீங்க? எப்படி நடந்தது? அம்மா, என்னாச்சுமா? யாருக்கு ஆக்சிடென்ட்? தென்றலும் சித்துவும் பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஓ, அப்ப அந்த தென்றலோடு சேர்ந்து அடிபட்டது சாரதா பையன் சித்து தானா? இதோ அப்பவே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேனே. நான் யதார்த்தமா சாரதாக்காவை கோயிலுக்கு போலான்னு கூப்பிட்டேன் ஆகாஷ். அவங்க என்னடான்னா இப்படி ஒரு அதிர்ச்சியான நியூஸ சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆகாஷ். இப்ப தென்றலும் சித்துவும் ஐசியூல மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்களா மாமா? நீ எந்த ஹாஸ்பிடல் கேட்டியாமா? அண்ணா நகர்ல இருக்கிற எம்எம் ஹாஸ்பிடல் மாமா. அப்படியா? உடனே வா, சீக்கிரம் போவோம். பாட்டி, நீங்க வர மாட்டீங்களா? நான் இதுக்கு வரணும். எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்கள்லாம் அங்க போறதே எனக்கு பிடிக்கல. இதுல நான் வேற வரணுமா? உன்னையெல்லாம் அந்த ஆண்டவனால கூட திருத்தவே முடியாது. நீங்க வாங்க, நாம போலாம். தாத்தா, நீங்க எதுக்கு அங்க அழைச்சுக்கிட்டு? நீங்க வீட்டுல இருங்க, நாங்க அங்க போயிட்டு உங்களுக்கு என்ன எதுன்னு தகவல் சொல்றோம். இல்லப்பா, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நானும் வரேன் உங்க கூட. இல்ல தாத்தா, கொரோனா சிச்சுவேஷன்னால இந்த வயசுல உங்களை ஹாஸ்பிட்டல்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க வீட்டுல இருங்க, நாங்க போயிட்டு வரோம். வாங்கம்மா. எப்படி ஆச்சு? என்னன்னு சொல்றீங்க மாப்பிள்ள? எல்லாம் இவங்களாலையும் இவங்க பையனாலையும் தான். தென்றல் என் பேச்ச மதிச்சு இவங்க கூடயும் இவங்க பையன் கூடயும் பேசாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா? எப்ப பார்த்தாலும் இவங்களும் இவங்க பையனும் நம்ம தென்றலையே சுத்தி சுத்தி வந்தாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி இந்த நிலைமையில கிடக்குறேன். என் பொண்ணுக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி வந்து இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே. நீங்களா நல்லா இருப்பீங்களா? லட்சுமி, சும்மா இருக்க மாட்டியா? பரவாயில்ல, விடுங்க சார். ஏதோ ஆதங்கத்துலதான் அவங்க என்ன திட்டுறாங்க. திட்டிட்டு போட்டும். எனக்கு இப்ப என் பையனும் உங்க பொண்ணும் நல்லபடியா உயிர் பொழைச்சு வந்தா போதும். இப்படி நல்லவங்க மாதிரி பேசி நடிச்சு ஏமாத்துறதுக்கு உங்களை விட்டா வேற ஆளே கிடையாது. ஏங்க, நான் தான் உங்ககிட்டயும் உங்க பையன் கிட்டயும் என் பொண்ணு கூட இனிமே எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்கன்னு பல தடவை சொன்னேனே, கேட்டீங்களா? ரெண்டு பேரும் ஏன் தான் என் பொண்ணு வாழ்க்கைய நாசமாக்கணும்னு இப்படி பேயா அலையறீங்க தெரியலையே. அம்மா,
ஏமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. எப்படிடி? என்னால அமைதியா இருக்க முடியலையே. தென்றல் உயிர் பழைச்சு வருவாளா மாட்டாளான்னு மனசு படபடன்னு இருக்குடி. எல்லாம் உங்களாலையும் உங்க பையனாலையும் தான். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் பத்திரக்காளியா மாறிடுவேன். சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்குங்க. ஏண்டி தென்றல் உனக்கு இப்படி ஒரு நிலைமை? எதுக்குடி உங்க பையன் கூட சேர்ந்துட்டு வெளியில போன? ஐயோ, பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறியே. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? 2 பேர் உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்ல. ரொம்ப சின்ன காயம்தான். ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சியில கான்சியஸ் மிஸ் ஆயிருக்கு. மத்தபடி உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. அதான் இவங்களை நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றோம். ஆனா அந்த பையனோட நிலைமை தான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. பின்மண்டையில பலமா அடிபட்டு பிளட் வேற ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அது அவரோட பிரெயின் வரைக்கும் பாதிச்சிருக்கு. அவரை காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். டாக்டர், இந்த உலகத்திலேயே எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க என் பையன் மட்டும்தான் இருக்கான். அவனை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். உங்க கால்ல வேணாலும் விழறேன் டாக்டர். என் பையனை எப்படியாவது காப்பாத்திடுங்க டாக்டர். நோ ப்ராப்ளம். எழுந்துருங்க. கால்ல எல்லாம் விழாதீங்கம்மா, எழுந்துருங்க ப்ளீஸ். சொன்ன கேளுங்க, எழுந்துருங்க. எழுந்துருங்கம்மா. உங்க பையனை காப்பாத்த எங்களால முடிஞ்ச அத்தனை முயற்சியும் நாங்க எடுத்துட்டோம். இனிமேல் கடவுள் தான் கை கொடுக்கணும். கடவுளை வேண்டிக்கங்கம்மா. பா, நார்மல் வார்டு கொண்டு போ. ஓகே சார். அம்மா, பேஷண்டோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்வான்ஸ் வந்து பே பண்ணல. சீக்கிரம் யாராவது வந்து பே பண்ணிடுங்க. இப்பதான் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சிறுத்தை, இந்த நகையெல்லாம் கொண்டு போய் எங்கேயாவது அடமான போய், இல்லைன்னா வித்திர கூட செய். சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணு. நான் என் பையனை காப்பாத்தணும். சீக்கிரமா போ. சாரதா, இப்ப எதுக்கு நகை அடமானம் வைக்கணும்? பணத்தை நான் கட்டுறேன். என் பையனுக்கு நீங்க ஒன்னும் பணம் கட்ட வேண்டாம். நானே கட்டிக்கிறேன்.
சிறுத்தை முதல்ல இதை கொண்டு போய் வித்து எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் சிறுத்தை. மா, இவர் பணம் கட்டுறது தானே பிரச்சனை. நான் கட்டலாம்ல. முதல்ல அந்த நகையை வாங்குங்க, பணத்தை நான் போய் கட்டுறேன். இல்லப்பா, நானே கட்டிக்கிறேன். மா, என்ன எதுக்குமா பிரிச்சு பாக்குறீங்க? நானும் உங்க புள்ள தானே. நான் போய் கட்டுறேம்மா. ஆமாக்கா, யார் பணம் கட்டினா என்ன, ஆகாஷே கட்டட்டுமே. ஆகாஷ், நீ போ, சீக்கிரமா போய் பணத்தை கட்டிட்டு பாப்பா. சரிம்மா. சிறுத்தை, அது கூட கொடுப்பா. என்னங்கம்மா, பிடிங்க. பிடிங்கக்கா. வாங்கிக்கங்க, நான் போய் பணத்தை கட்டிட்டு வரேன். சீக்கிரமா போ ஆகாஷ். சிஸ்டர், என் பையன் எப்படி இருக்கான்? கண்ணு முடிச்சிட்டானா? நான் இப்ப அவனை பார்க்கலாமா? இல்லம்மா, அவருக்கு இன்னும் கான்ஷியஸ் வரல. அது மட்டும் இல்லாம டைம் ஆக ஆக கொஞ்சம் டேஞ்சர் கண்டிஷனுக்கு போயிட்டு இருக்காரு. இமிடியேட்டா அவருக்கு பிளட் கொடுத்தாகணும். அவருடைய பிளட் குரூப் AB நெகட்டிவ். பிளட் பேங்க்லயும் கேட்டு பார்த்துட்டோம். ரொம்ப ரேர் பிளட்ங்கிறதுனால அங்கேயுமே கிடைக்கல. உங்கள யாருக்காவது AB நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்குங்களா? இல்லம்மா, என்னோட பிளட் குரூப் B பாசிட்டிவ். பேஷண்டோட அப்பா எங்க இருக்காங்க? ஒருவேளை அவருக்கு AB நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கலாம்ல. கொஞ்சம் சீக்கிரம் அவரை வர சொல்லுங்கம்மா. சிஸ்டர், நான் தான் சித்துவோட அப்பா. அப்படியா? உங்க பிளட் குரூப் என்ன? O பாசிட்டிவ். என்ன சார் இப்படி சொல்றீங்க? இமிடியேட்டா பிளட் கொடுத்தாகணும் சார். உங்க பையனுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அப்பதான் சார் ப்ரொசீட் பண்ண முடியும். சிஸ்டர், எப்படியாவது பிளட் ஏற்பாடு பண்ணி என் பையனை காப்பாத்திடுங்க சிஸ்டர். நான் தான் சொன்னேனேமா, ஆல்ரெடி நாங்க எல்லா பிளட் பேங்க்லயுமே விசாரிச்சு பார்த்துட்டோம். எங்கேயுமே ஸ்டாக் இல்ல. சார், நீங்க? I'm ஆகாஷ். பேஷண்ட்டுக்கு இமிடியேட்டா பிளட் தேவைப்படுது. உங்க பிளட் குரூப் என்ன சார்? என்னோட பிளட் குரூப் AB நெகட்டிவ். ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க பிளட் டொனேட் பண்றீங்களா? பிளட் டொனேட் பண்றேன். ஏன்னா அவர் என்னோட அண்ணன். சரி, சீக்கிரம் வாங்க சார். கண்ணா, என்னாச்சுப்பா? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போன, அதான் இன்னும் கூப்பிடலன்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன். அப்பா, தென்றலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ஆனா சித்துவோட நிலைமைதான் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. என்னப்பா சொல்ற? சித்துவுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொல்றாங்க? அப்பா, சித்துவோட பின்மண்டையில பலமா அடிபட்டதால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. அவ மூளை வேற ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கா. அதனால அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்கப்பா. ஐயோ,
கடவுளே, சித்துவோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கான். அவனை காப்பாத்துறது கஷ்டம்னு டாக்டர் சொல்றாங்களா? அந்த சாரதா மாதிரி இந்த சித்துவும் என்ன மதிக்காம நடந்துகிட்டு வந்தானே, அதனாலதான் அந்த ஆண்டவன் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கான். இந்த சூழ்நிலையில கூட எப்படி உன்னால இவ்வளவு திமிரா பேச முடியுது? அவங்க 2 பேரும் மீண்டும் வந்துருவாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ, சித்துவுக்கும் தென்றலுக்கும் இது ஆண்டவனோட தற்காலிக சோதனை தான். இந்த சோதனையில கண்டிப்பா அவங்க 2 பேரும் மீண்டும் வந்துருவாங்க. இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேட்டுக்கோ, சித்து, தென்றல், சாரதா இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நல்லவங்களுக்கு ஆண்டவன் இப்படி எல்லாம் சோதனை கொடுக்கும்போது இந்த மாதிரி உடம்பெல்லாம் விஷத்தோட இருக்கிறவங்கள ஆண்டவன் எப்படி எல்லாம் தண்டிக்க போறான்னு பாரு. எதிர்பார்த்துக்கிட்டே இரு. என்னைக்கு வேணும்னாலும் ஆண்டவன் உன்கிட்ட எக்கு தப்பா விளையாட்ட ஆரம்பிச்சிடுவான். அந்த நேரத்துல உன்னால எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. கண்டிப்பா நடக்குதா இல்லையான்னு பாரு. மாதவி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு காலையில வரலாம். அக்கா, சித்து கண்டிப்பா கண்ணு முழிச்சிடுவான். நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் காலையில வரேன். சரி மாதவி, பாத்துக்கோ. தம்பி, சாரதாவை பாத்துக்கோ. ஆகாஷ் வெளியில வந்ததும் அவனை இங்கேயே ஸ்டே பண்ண சொல்லிடுப்பா. ஏதாவது மருந்து மாத்திரை வாங்க எமர்ஜென்சிக்கு தேவைப்படுவான். நாங்க போயிட்டு காலையில வரோம். சரிப்பா.